வணக்கம். இன்னைக்கு டெப்ரிசியேஷனில் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் டெப்ரிசியேஷன் சாப்டரில் ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் பார்த்துருக்கோம். இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான சம் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டி அண்ட் மூர்த்தியில் உள்ள சம் தான். மிஸ்டர் Shanmugavel purchased second hand machine for 8,000 rupees on 1st April 1990. He spent rupees 3,500 on its installation. Depreciation is written off at 10% per annum on the original cost. On 30th June 1993, the machine was found to be unsuitable and sold for rupees 6,500. So, prepare machinery account 90 to 93, assuming that the accounts are closed on 31st December every year. So, வெறும் சிம்பிளான ஒரு சம் கொடுத்துருக்கு. ஆனால் வந்து 3 இயர்ஸ்க்கு நம்ம வந்து டெப்ரிசியேஷன் இந்த இடத்துல 4 இயர்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெஷினரி அக்கௌண்ட் டேரெக்டாகவே நம்ம மெஷினரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ டேட்டு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம் டெபிட் சைடில் கிரெடிட் சைடில் இதுதான் லெஜர் நம்ம மெஷினரி அக்கௌண்ட் ஃபார்மேட். ஸோ ஃபஸ்ட்டு டேட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பர்ச்சேஸ் பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா 1st April 90. அதனால் டு பேங்க் அக்கௌண்ட் போடுறேன். 8,000 + 3,500 டோட்டலாக 11,500. இப்போது ஒவ்வொரு இயர் எண்ட்லேயும் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் ஃபாலோ பண்ணுறாங்க ஏப்ரல் டு மார்ச். ஸோ நெக்ஸ்ட் 31st தட் மீன்ஸ் கேலண்டர் இயர் 31st டிசம்பர்னு இங்கே ஸ்பெசிஃபிக்காக கொடுத்ததுனால நம்ம அந்த டேட் தான் இங்கே ஃபாலோ பண்ணணும். ஸோ 31st டிசம்பர் பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் பார்க்கும்போது ஏப்ரல்லேருந்து அந்த டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ மாதம் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? இதோட ஒர்க்கிங்ஸ் பார்த்தோன்னா இங்கே தெரியும். டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா 11,000 ஒரிஜினல் காஸ்ட்டு 8,000 + 3,500 11,500. அதுக்கப்புறமா அதாவது 1/4 பார்த்தீங்கன்னா 11,500 இருக்குது. டெப்ரிசியேஷன் பார்க்கும்பொழுது 9 months டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறோம் 862.50. இப்போது 91 இதோட பேலன்ஸ் பார்க்கும்பொழுது 10,637.50. அடுத்த இயரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதே 11,500 ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் தானே, அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டெப்ரிசியேஷன் 1191 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டெப்ரிசியேஷன் ஏன்னா அடுத்து உடனே சேல் ஆக போகுது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அடுத்தது. ஸோ அந்த 11,500 தட் மீன்ஸ் ஃபுல் இயர் டெப்ரிசியேஷன் வி ஆர் கோயிங் டு சார்ஜ். ஸோ 11,500 × 10% பார்த்தீங்கன்னா 1,150. ஸோ அதை ஃபுல் இயர்க்கு இங்கே சார்ஜ். இப்போ சேல் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி தேர்ட் இயர்லேயும் சேல் இல்லை, அதனால் ஃபுல் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணிடுறோம். அதுவே 1993 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த டேட்டில் சேல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 36 அதாவது 30 June 93 சேல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 6 monthsக்கு டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணும்போது 575. இப்போ புக் வேல்யூ ஆஃப் த மெஷின் பார்த்தீங்கன்னா 7,762.50. ஸோ லாஸ்ட் இதில் வந்து பார்க்குறீங்க எதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா புக் வேல்யூ 7,762.50 அண்ட் தென் சேல் வேல்யூ பார்க்கும்போது 6,500. ஸோ சேல் வேல்யூ என்னவா இருக்குது? கம்மியாக இருக்குது புக் வேல்யூவோட. அப்போ லாஸ் ஆன் சேல் வந்து பார்த்தீங்கன்னா 1,262.50. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்ஸ், அந்த டெப்ரிசியேஷனுக்கு உண்டான ஒர்க்கிங்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இதை எப்படி அவங்க வந்து அக்கௌண்ட்டில் போடுறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இது மெஷினரி அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட் இயரில் நம்ம என்ன பண்ணுறோம்? பேங்க் அக்கௌண்ட் போட்டு 1,500 போட்டுட்டோம். at the end of the year 31st December by depreciation 862.50. அப்புறம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 10,637.50. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு வரும்பொழுது அந்த பேலன்ஸை பேலன்ஸ் ப்ராடவுன் கொண்டு வந்துடுவோம் 10,637.50. அப்புறமா அந்த இயருக்கு உண்டான டெப்ரிசியேஷன் ஃபுல் டெப்ரிசியேஷன் எவ்வளோ அப்படின்னா 1,150. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் இல்லையா, அதனால் ஒரே அந்த யூனிஃபார்மிட்டி அந்த அமௌண்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் எண்டில் 9,487.50. அடுத்த இயர் அதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ். அதுக்கப்புறமா அந்த இயரும் டெப்ரிசியேஷன் பார்க்கும்பொழுது ஃபுல் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறோம். அந்த இயர் எண்டில் டெப்ரிசியேஷனோட அமௌண்ட் எவ்வளோ? 8,337.50. லாஸ்ட் இயர் அதை பேலன்ஸை கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறமா எப்போ சேல் ஆகுதுன்னு பார்க்கும்பொழுது 30th June சேல் ஆகுது. ஸோ அந்த 6 monthsக்கு தான் டெப்ரிசியேஷன் இங்கே சார்ஜ் பண்ணுறோம் 575. அப்புறமா சேல் பண்ணுறதுக்கு உண்டான என்ட்ரி பார்த்தீங்கன்னா 6,500. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆன் சேலுக்கு உண்டான என்ட்ரி 1,262.50. ஓகே. ஸோ இப்போது இனிமேல் மிஷின் இல்லை, அவ்வளோதான். இங்கே ஒரே ஒரு மிஷின் தான் இருந்தது. அதுக்கு உண்டான அதாவது 90ல் வாங்கின மிஷின் 93 வரைக்கும் டெப்ரிசியேஷன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணோம். அண்ட் தென்
அந்த லாஸ்ட் இயரில் அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், சேல் பண்ணியிருக்கோம். சேல் பண்ணும்போது ப்ராஃபிட்டாக லாஸான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை நம்ம வந்து முடிச்சிருக்கோம், மிஷினரி அக்கௌண்ட். ஹோப் எல்லாருக்கும் இன்றைக்கி போட்ட சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வேறு சில சம்ஸோட அடுத்த அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.